ஒரு சின்ன விஷயம் எனக்கு தோணுச்சு. உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர். இப்போ வந்து அதிகமா நம்ம வந்து திருநங்கைகள வந்து பார்க்குறது அ ரொம்ப எளிதாயிருச்சு. அ அண்ட் அவங்க அது வந்துட்டு ரொம்ப நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அதிகமா பஸ் ஸ்டாண்டுகள்ல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது பிறர்கிட்ட கையேந்தும் நிலை வந்துட்டு யாருக்குமே வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவங்க இப்போ நம்ம நாட்ல வந்துட்டு ஆண், பெண் உலகத்துல ஓகேங்களா? நம்ம உலகத்திலேயே வந்துட்டு ஆண், பெண் அப்படின்ற 2 பாலினம் மட்டும் தான் இருக்குன்னு எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கோம். பட் ஆனா அது கிடையாது. ஸோ உலகத்துல நெறைய பாலினங்கள் இருக்கு. தன்னை யாருன்னே தெரியாத பல பேர் இங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில, தான் பிறப்பு ஒரு ஆணாக இருந்தாலும், தான் உணர்வது ஒரு பெண் என்று சொல்லி, ஒரு நபர் வந்துட்டு மாறுறாங்க அப்படின்றப்போ, அவங்களுக்குள்ளேயே ஒரு மனப்போராட்டம் அப்படின்றது இருக்கும். மனப்போராட்டம், குடும்பத்துல போராட்டம் இருக்கும், சமூகத்துல ஒரு போராட்டம் இருக்கும். நீங்க நாளைக்கு எங்கேயாச்சும் ஒரு திருநங்கைய பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட பார்வையாலே அவங்கள வந்து பலவந்தம் படுத்தாம, அவங்கள சாதாரணமா நீங்க கடந்து போங்களேன். அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, ஆ நான் ஏன் இத சொல்றேன்னா, நெறைய பேரு நம்ம இன்னும் வந்துட்டு அ இப்போ வந்து திருநங்கைகள் அப்படின்னாலே நெறைய பேருக்கு அவங்க வந்து தப்பானவங்க. அவங்க வந்து தப்பான தொழில் பண்ணுவாங்க. அவங்க வந்து மோசமானவங்க. அவங்க வந்து அப்படி இப்படின்ட்டு ஒரு 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 தவறான பிம்பம் தான் நம்ம கட்டி வச்சிருக்கோம். சரி, அப்படியே பார்த்தாலும், ஒரு சில பேர் அப்படி இருக்காங்கன்னே வச்சாலும், இந்த சமுதாயம் தானே அவங்கள அந்த நிலைமைக்கு தள்ளுது. இப்போ நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுகள்ல நம்ம ஈஸியா நம்ம திருநங்கைகள பார்க்குறோம். ஓகேங்களா? ஆனா நம்மனால ஏன் நம்ம எத்தனையோ ஒரு நாளையில எத்தனையோ பேரு கடந்து போறோம். எத்தனையோ கடைகளுக்கு போறோம். எத்தனையோ இடங்களுக்கு நம்ம போறோம். ஓகேங்களா? வேலை பார்க்குறவங்கள நம்ம பார்க்குறோம். ஆண், பெண் தான் பார்க்குறாங்க. ஏன் மோஸ்ட்லி திருநங்கைகள் இல்ல? கவர்மெண்ட் தான் ஏதோ ஒரு ஒதுக்கீடு குடுத்து திருநங்கைகளுக்குன்னு குடுக்குறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒரு கவர்மெண்ட் இப்ப எத்தனையோ திருநங்கைகள் வந்துட்டு காவல்துறையில வேலை பார்க்குறது, இந்த மாரி நம்ம நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா ஏன் வந்துட்டு சாதாரண மக்கள் வந்துட்டு அவங்களோட தொழில்ல வந்து ஈடுபடுத்திக்க மாட்றாங்க. அதாவது ஒரு கடைகளிலயோ, ஒரு ஒரு ஜவுளி கடையோ, இல்ல மத்த ஏதோ ஒரு விஷயங்கள். ஏன் வந்துட்டு திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்பு குடுக்க மாட்றாங்க? அவங்க வேலைவாய்ப்பு குடுத்தா எல்லார் மாரியும் அவங்களும் நார்மலா அவங்களோட வாழ்க்கைய வந்துட்டு சுயமரியாதையோட வாழ்வாங்க. ஸோ யார்கிட்டயும் அவங்க போய் கையேந்தி நிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சமுதாயம் வந்துட்டு ஒருத்தவங்கள ஒதுக்குது அப்படின்னா, அவங்க வேற எந்த தொழிலுக்கு போவாங்க? அத நான் வந்து ஆதரிச்சு நான் பேசல. பட் அவங்களுக்கு வேலை குடுத்தா இந்த ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள அதிகமா எல்லாரும் கிண்டல் பண்றது. பல பேர்கள் வச்சு சொல்றது. ஸோ இந்த பேர கூட நான் சொல்ல விரும்பல. ஸோ இந்த மாரி பெயர்கள் வைத்து அவங்கள சொல்றது, அவங்கள வந்து அவமரியாதையா பார்க்கறது, கிண்டல் பண்றது, அவங்கள வந்துட்டு ரொம்ப அவங்கள அசிங்கமா ஃபீல் பண்ண வைக்கிறது. இந்த மாரி பண்ணும்போது, அது அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்போ பொதுவாவே எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பொம்பள பிள்ளைங்கன்னா அத வந்துட்டு அபார்ட் பண்ணுவாங்க. ஆம்பள பிள்ளை தான் வேணும்னு பெத்துக்குவாங்க. அப்படி ஆம்பள பிள்ளையா பிறக்கிற ஒரு பையன் பிறக்கும்போதே சலுகைகளோட தான் பிறப்பான். ஓகேங்களா? அவனுக்கு இப்போ ஆண் படுற கஷ்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே தகப்பன் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தே நமக்கு தெரியும். பட் இருந்தாலுமே வந்துட்டு கருவுலயே அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு கொலைன்றது நடக்கும். பட் ஆணுக்கு அப்படி கிடையாது. ஆண் வந்து வரவேற்பாங்க எல்லாருமே. ஒரு பெண் பிறந்து அந்த டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு இப்போ கரண்ட் போயிடுச்சு. நான் மெதுவா பேசுறேன். ஓகே. ஆம், இப்போ ஒரு டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா, எத்தன பேர் அத நினைச்சு சந்தோஷப்படுவாங்க? மோஸ்ட்லி வந்துட்டு 90% சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒரு 10% வேணா சந்தோஷப்படுவாங்க. இதே ஆண் பிள்ளை அப்படின்னா, எனக்கு ஆண் வாரிசு பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அத ஒரு கௌரவமா நினைச்சுப்பாங்க. அப்படி கௌரவமா பிறந்து, அந்த பையன் என்ன பண்ணாலும் அந்த அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு இந்த சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலயும் சரி அவ்வளோ மரியாதை, அது அவ்வளோ இதா நினைக்கிற ஒரு ஒரு விஷயம். அந்த பையன் ஏன் அத உதறிட்டு, நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அறுவை சிகிச்சைகள் பண்ணி, ஏன் அப்படி தன்னை மாத்திக்கணும்னு நினைக்க போறாங்க? யோசிங்களேன். ஸோ அப்போ அவங்களுக்குள்ள முடியாம தானே அத பண்றாங்க. அப்படி இருக்கவங்கள நம்ம ஆதரிக்கணுமே தவிர, அவங்கள வந்து இகழக்கூடாது. ஓகேங்களா? ஆம், அவங்களுக்குன்னு சரியான வேலைவாய்ப்புகள் ஒரு திருநங்கைக்கு வேலைவாய்ப்புகள் இப்போ எல்லா கடத்துலையுமே வந்துட்டு ஆண், பெண் வேலைக்கு தேவை அப்படின்னு போடுவாங்க. ஆண், பெண் திருநங்கை வேலைக்கு தேவைன்னு போடுங்க. இந்த அவங்க வந்து தொழில் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இப்போ யாராவது நீங்க வந்து ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா, அது வந்துட்டு நீங்க ஆண், பெண், திருநங்கை வேலைக்கு தேவை அப்படின்னு போடுங்க. இதுல ஒரு பெரிய மாற்றமே வரும். ஸோ ஏன் நம்ம வந்துட்டு அவங்கள ஒதுக்கணும்? அவங்களும் ஒரு மனித உயிர் தானே!
ஸோ அது அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க வந்துட்டு சரி இப்போது மாறிட்டாங்க, அதனால வந்துட்டு இப்போ அவங்களால யாருக்காச்சும் ஏதாவது பாதிப்பு இருக்கா? எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே அவங்களோட மனசில் வந்துட்டு அன்புக்கான ஏக்கம் அதிகமாக இருக்கும். தான் யாருன்னு தெரியாத ஒரு மன போராட்டம் இருக்கும்போது பயங்கரமான குழப்பம் வரும். அந்த குழப்பத்தில் வந்துட்டு அவங்க வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் பல பேர் எவ்வளோ வேணால் முடிவெடுப்பாங்க. அதே மீறி தைரியமாக ஒருத்தவங்க நான் பெண் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்குற பார்வையிலே அவங்கள கொல்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் சிம்பிளாக போயிட்டு அக்கான்னு சொல்லி பாருங்களேன், அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அம்மான்னு சொல்லி பாருங்க, அதை விட சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வாங்க. அவங்க மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் இந்த சமுதாயம் ஒதுக்குறனால தான் அவங்க வந்துட்டு இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்களே தவிர அவங்க பேசிக்காக நம்ம எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க தான். ஸோ அவங்களுக்குள்ள அந்த மனசில் ஒரு நம்ம இது இல்லை இதுதான்னு சொல்லி அவங்க வெளியே போகிறதுனால மட்டும் அவங்கள நீங்கள் ஒதுக்காமல் அவங்கள நீங்கள் ஒரு பெண்ணாகவே நீங்கள் அவங்கள பெண்ணாகவே நீங்கள் நடத்துங்களேன், அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அண்டு வேலை வாய்ப்பு ஆண் பெண் வேலைக்கு தேவைன்றதை மட்டும் போடாமல் ஆண் பெண் திருநங்கைகள் வேலைக்கு தேவைன்னு கொடுங்க. அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றமே வரும். ஸோ இது எனக்கு மனசில் ரொம்ப நாளாக இருந்த விஷயம். அண்ட் இன்னொருத்தவங்க வந்துட்டு சில பேர் வந்து அவங்கள பார்த்தாலே வந்துட்டு ஈஸியாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. சில ஆண்கள் வந்து தவறாக அவங்கள்ட்ட போய் பேசுகிறது, வலுக்கட்டாயமாக அவங்கள வந்து வலியுறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவங்கள வந்துட்டு சக மனுஷியாக மதிங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் சக மனிதர்களுக்கு மாதிரி, அதாவது ஆண் பெண்ணுக்கு மாதிரி அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுங்க. அவங்களும் மாறுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கான்னு சொல்லி பாருங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் காசு கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, உங்களை அள்ளி அப்படி வாழ்த்திட்டு போவாங்க. ஸோ அதனால் எனக்கு மனசில் ரொம்ப நாள் இருந்த ஒரு விஷயம், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோ தான் காசு கொடுத்து உதவி பண்ணாலும் எவ்வளோ உயரத்தில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சாலும் அதை விட அவங்க மனசுக்கு ஒரு இதமான ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன், அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க வீட்டை விட்டு நிறைய பேர் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, வீட்டிலேருந்து விரட்டி விட்டுருவாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா வச்சுக்குவாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா வச்சுக்குவாங்க. அது மாறிடுச்சுன்னா அதை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. ஸோ எல்லா இதையும் தாண்டி ஒருத்தவங்க வந்துட்டு போகும்போது அவங்களோட அன்பு எதிர்பார்க்குற அளவு வந்துட்டு அதிகமாக இருக்கும். அவங்க அன்புக்காக தான் இயங்குவாங்க. அந்த அன்பை நீங்கள் கொடுங்க. அந்த அன்பு நீங்கள் போய் அவங்களுக்கு டெய்லியாக சமைச்சு கொடுத்து இந்த மாதிரி பார்த்துக்கணும்னு அவசியங்க. அக்கான்னு சொல்லி பாருங்கள், பயங்கர ஹாப்பி ஆவாங்க. நாளைக்கு எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா அம்மா அப்படின்னு சொல்லுங்கள், அவங்க சந்தோஷப்படுவாங்க. என் மனசில் இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், தப்பாக எதுவும் நான் சொல்லலை. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டாடா பை, see you.